அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. சீக்கிரமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனது முயற்சியை உங்களை நம்பியே எடுத்திருக்கிறேன். மக்களை நம்பினவர் கைவிடப்பட மாட்டார் என நம்புகிறேன். அதிகமாக ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சென்ற வீடியோ எடிட்டிங்கில் தவறு நடந்துவிட்டது, மன்னிக்கவும். இனி அந்த தவறு நடக்காது. நன்றி. செவ்வந்தி சொல்லிவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். இன்பாவால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் மல்லிகாவை பார்த்தான். மல்லிகா வர சொல்லி கையை அசைத்தாள். என்ன மல்லிகா இப்படி பேசுறா? வருத்தத்துடன் இன்பன் கூறினான். நீங்க கவலைப்படாதீங்க, இது உடனே நடக்கிற விஷயம் இல்லை இன்பா. போக போகத்தான் சரியாகும். நிலவை காட்டி அம்மா சோறு ஊட்ட காரணம் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இருண்டு விட்டது என்று ஒரு நாளும் இடிந்து போகவும் கூடாது, பிரகாசமாக முழுமை அடைந்து விட்டோம் என்ற கர்வமும் கூடாது. நீங்க போங்க, நான் அப்புறம் பார்க்கலாம். செவ்வந்தி, மல்லிகா அழைத்ததும் கோபமுடன், எங்க போன மல்லிகா? என்ன ஒரு தடவை சொன்னா அவங்களுக்கு புரியாது, சும்மா தொல்லை பண்றாங்க. முடியல மல்லிகா, நீ அவங்கள்ட்ட சொன்னியா இல்லையா? என்னால் சொல்லதான் முடியும் செவ்வந்தி. நான் அவன் வரதை தடுக்க முடியுமா? காதலின் உச்சத்தில் இருக்கிறான் அவன். நான் சொன்னா கேட்பானா? இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மல்லிகா. செவ்வந்தியிடம் இதை பத்தி பேசி பேசி கோபம் அடைய வைக்க வேண்டாம் என்று மல்லிகா பேச்சை மாற்றினாள். வேலைகள் வழக்கம் போல் சென்றது. மாலை அழகிய மஞ்சள் நிற வெளிச்சம் மெதுமெதுவாய் எழும் நேரம். செவ்வந்தியிடம் மனச்சோர்வு உடற்சோர்வு இரண்டும் காணப்பட்டது. செவ்வந்தி வீட்டை அடைந்தாள். செல்லம், என்னம்மா ரொம்ப சோர்வா இருக்க? செவ்வந்தியின் அப்பா தேனப்பன் கேட்டதும் அப்பாவின் அருகில் அமர்ந்தாள். இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன். நீங்க மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிட்டீங்களா? செல்லம், நிஜமாவா? எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்பாட்ட எதையும் மறைக்கிறியா? அப்பாவின் கையை பிடித்து கொண்டாள். என் அப்பாட்ட நான் மறைக்கப்பனா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேப்பா. சரிம்மா செல்லம், நீ போய் சாப்பிடு. அம்மா, இந்தாம்மா இன்னைக்கு கூலி. தம்பி நோட்டு கேட்டான், அதை வாங்கி கொடுத்துடுமா. சரிம்மா, சாப்பாடு எடுத்து வைங்க, நான் கை காலை கழுவிட்டு வரேன். செவ்வந்தி வந்ததும் செல்வி முகத்தில் ஒட்டியிருந்த நீர்த்துளிகளை தன் முந்தானையால் துடைத்து விட்டாள். அம்மா, உன் புடவை முந்தானை என் முகம் துடைக்கும் கைக்குட்டை, வெயில் மழைக்கு உதவும் குடை, தூங்கும்போது போர்த்திவிடும் போர்வை, எனக்கு மிட்டாய் வாங்கி தரும் உண்டியல், நான் பிடித்து சுற்றி விளையாடும் விளையாட்டு பொருள், என் முகத்திற்கு பவுடர் அடித்துவிடும் பஞ்சு, வியர்க்கும் போது காற்று வீசிவிடும் விசிறி, நான் ஓடி வந்து ஒளியும் மறைவிடம். அம்மா, உன் முந்தானையில் இன்னும் எத்தனை எத்தனை அன்பை ஒளித்து வைத்திருக்கிறாய். அக்கா, நோட்டு வாங்கிட்டு வந்தியா? அம்மாட்ட காசு கொடுத்துருக்கேன்டா. அகிலாவும் நீயும் புக்கை எடுத்துட்டு வாங்க. சரிக்கா என்றவாறு எழில் சென்றான். அம்மாவிடம் இன்று வேலைகளில் நடந்தவற்றை சொல்லி கொண்டிருந்தாள். செல்வி, செல்வி, வா செல்லம்மா. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? பக்கத்து வீட்டு செல்லம்மா வந்திருந்தாள். அது ஒன்றும் இல்லை செல்வி, நம்ம செவ்வந்திக்கு நல்ல இடம் ஒன்று வந்திருக்கு. வேற யாரும் இல்லை, என் அக்கா அம்மாவன் தான். நல்ல பையன், சொந்தமாக ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க. 10வது வரைக்கும் படிச்சிருக்கான். 2 பயல்கள் தான். செவ்வந்திக்கு எந்த அல்ல தொல்லையும் இல்லை. செவ்வந்திக்கு பொருத்தமாக இருப்பான். என்ன சொல்கிற? செல்வி செவ்வந்தியின் முகத்தை பார்த்தாள். அவள் நிமிர்ந்து பார்க்காமல் இருவருக்கும் பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள். என்ன, செய்வனை பத்தி யோசிக்கிறியா? செய்வனை எல்லாம் செய்ய வேண்டாம், காதுக்கும் கழுத்துக்கும் ஏதாவது போட்டா போதும். எங்க அக்காவுக்கு செவ்வந்திய ரொம்ப பிடிக்கும். வரும்போதெல்லாம் கேளு கேளுன்னு சொல்லிவிட்டு போகும். என்ன சொல்ற செல்வி? செல்லம்மா, இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணுற நிலைமையில நாங்கள் இல்லை. இன்னும் 2 வருஷம் போகட்டும், தப்பாக எடுத்துக்காத. நான் என்ன தப்பாக எடுத்துக்கிறதுக்கு? நல்ல வாய்ப்பு தேடி வருது. வேணாங்கிற? பிள்ளைக்கும் வயசு ஆகுங்கிறத மறந்துடாத. எந்த பயிராக இருந்தாலும் காலத்தில் பயிர் செஞ்சு போடணும். மாறி போச்சு, அது சரி வராது. சொல்கிறத சொல்லிவிட்டேன், அப்புறம் விருப்பம். செல்லம்மா சொல்லிவிட்டு வேகமாக வெளியில் வந்தாள். பணம் இல்லாததால தானம்மா அக்காவுக்கு இப்படி ஒரு சம்மந்தம் கொண்டு வராங்க. நம்மள்ட்ட நிறைய பணம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவாங்களாம்மா?
அகிலா, உனக்கு தேவையில்லாதெல்லாம் காதுல வாங்கக்கூடாது. நீ படிப்பை தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அக்கா சொல்லியிருக்கேன்ல. மன்னிச்சுக்கோக்கா, செவ்வந்தி கோபமுடன் கூறினாள். பணமே கொடுப்பவன் கையில் நீ இருக்கவே மாட்டாய். உன்னை பதுக்கிறவன் கையில் நீ பத்திரமாய் இருப்பாய். உனக்கு பசிக்காது. நீ இல்லை என்பதால் பசித்த உயிர்கள் எத்தனையோ. கருவறையில் தொடங்கி கல்லறை வரை உனக்கே முதல் மரியாதை. நீ வித்தை காட்டுபவன். மனிதர்களை எந்த அளவிற்கு ஆட்டுவிக்கிறாய். உயிர் இல்லாத நீ எத்தனை உயிரோடு விளையாடுகிறாய். அம்மா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. 1000 பேர் 1000 பேசுவார்கள். அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாதுமா. தம்பி தங்கைங்க வளர வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேண்டாம். அவங்க சொன்னதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. அறிவுரை சொல்கிற மக்களுக்கு நாம் அனுபவிக்கிற கஷ்டம் புரியாதுமா. செவ்வந்தி அம்மாவை சமாதானப்படுத்தினார். இருந்தாலும் செல்வியின் மனம் செல்லம்மா கூறியதையே நினைத்தது. காரணம், செவ்வந்தியும் திருமண வயதை நெருங்கிவிட்டதை எண்ணி குடும்ப சூழ்நிலையால் அவள் வாழ்க்கை பாழாகிவிடக் கூடாது என்று நினைத்தாள். இரவு நேரம். அனைவரிடத்திலும் அமைதியான தூக்கம். தூக்கத்தில் மட்டுமே அவரவர் துக்கங்களை மறக்கிறார்கள். தூக்கம் மட்டுமே வலிக்கான மருந்து. தூங்க செல்பவன் எழுந்தால்தான் வாழ்க்கை. இறைவன் தூக்கத்தை கொடுத்ததற்கு காரணம், உறங்கும் நேரம் என்னுடையது, மறுநாள் உயிர் தருவதும் எடுப்பதும் என் கையில். விழித்திருக்கும் நேரத்தில் விழித்திரு, மற்றவர்களுக்கு விழியாயிரு. அவர்களை வீழ்த்துவிட்டு என்னிடம் வீழ்ந்து விடாதே.